ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி கார்டில் எப்படி மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணுங்க. அதில் போயிட்டு என்விஎஸ்பின்னு கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, லாகின் ரெஜிஸ்டர் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லாகின் வந்து பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட அக்கௌண்ட் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெஜிஸ்டர் ஆஸ் நியூ யூசர்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து கீழே ஒரு கேப்சா கோட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த கேப்சா கோட அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஓடிபி வெரிஃபை ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ள வரும். ஓகே, இதில் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தா ஓட்டர் ஐடி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்காங்க. ஓட்டர் ஐடி நம்பர் இல்லைனா செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணாமல் இருக்கும். ஸோ நான் இப்போதைக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்க. ஐ டோன்ட் ஹேவ் எபிக் நம்பர். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்காக வந்து யூஸ் பண்ணோம்னா, உங்ககிட்ட வந்து ஓட்டர் ஐடி கார்டு நம்பரே இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து புதுசாக ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ண வரவங்க செகண்டாக இருக்க பாருங்க, ஐ டோன்ட் எபிக் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸோ நேமு, மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுத்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை என்கிட்ட ஓட்டர் ஐடினா ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, ஐ ஹேவ் எபிக் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எபிக் நம்பரில் போயிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கான ஓட்டர் ஐடி நம்பரை தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்க, இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. பட் பாஸ்வேர்டுக்கான பேட்டர்ன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி பாஸ்வேர்டு கரெக்டாக வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்பவும் நீங்கள் அதே பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆகிடும். ஓகே, ஓடிஐ நம்பர் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க, இல்லாதவங்க செகண்ட் ஆப்ஷன் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக லாகின் பேஜ்க்குள்ள வந்து போயிடும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தா யூசர் நேமில் போயிட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள், இல்லை மெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க, ஏதாச்சும் ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாருங்க, நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் அகைன் அந்த கேப்சர் கோடு கேட்டிருக்காங்க, அந்த பாக்ஸ் இருக்க கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான டேஷ்புக்கில் நீங்கள் வந்துடுவீங்க. ஓகே, இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓட்டர் ஐடி சம்மந்தப்பட்ட அனைத்து சர்வீஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தா கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோ அப்டேட் பண்ணிக்கலாம், மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறவங்க நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓட்டர் ஐடி கார்டில் மொபைல் நம்பர் எப்படி அப்டேட் பண்ண தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக ஓட்டர் ஐடியில் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறோன்னா, இப்போ புதுசாக வந்து பார்த்தா ஓட்டர் ஐடி, எபிக் ஓட்டர் ஐடி வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் மேலே உங்களுக்கான ஓட்டர் ஐடி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம், எப்படி அந்த ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணுறது. அதுக்கு கண்டிப்பாக மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தா ஓட்டர் ஐடி வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கு 4ஆக கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் ஷிஃப்டிங் டூப்ளிகேட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ எனக்கு வந்து பார்த்தா இந்தமாரி எபிக் நம்பர் வந்து அப்டேட் பண்ணல, அது ஓட்டர் ஐடி நம்பர் வந்து அப்டேட் பண்ணணும்னு ஷோ ஆகுது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆச்சுன்னா நீங்கள் டேஷ்போர்டில் போயிட்டு உங்களுக்கான ஓட்டர் ஐடி நம்பரை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணால் மட்டும் தான் உங்களால் மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு டேஷ்போர்டு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து போயிடுங்க. அதில் போயிட்டு உங்களுக்கான ஓட்டர் ஐடி நம்பர் ஈஸியாகவே நீங்கள் அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லி ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்தவங்க அப்டேட் பண்ண தேவை. ஒருவேளை ஓட்டர் ஐடி நம்பர் கொடுக்காதவங்க மை ப்ரொஃபைலில் போயிட்டு ஸோ எடிட் ப்ரொஃபைல் இருக்குது பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எபிக் நம்பர்னு இருக்குது பாருங்க, அதில் போயிட்டு ஓட்டர் ஐடி நம்பரை தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கேப்சர் கோட் கேட்டிருக்காங்க பாருங்க, அந்த கேப்சர் கோட் நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களோட ப்ரொஃபைலில் வந்து ஓட்டர் ஐடி நம்பர் கொடுக்காதவங்க மட்டும் அப்டேட் பண்ணால் போதுமானது. இப்போ ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்து அந்த கேப்சர் கோட் என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஓடிபி வந்து டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்டேட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான ஓட்டர் ஐடி வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்டேட் வந்து ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் அகைன் ஹோம் பேஜ் வந்து போயிட்டு ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும்.
இதுல 2 ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. செல்ஃப் உங்களுக்கு வந்து பண்ண போறல இல்ல ஃபேமிலிக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தா செல்ஃப் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணி, நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ டைரக்ட்டா இந்த கரெக்ஷன் பண்ற பேஜ்க்குள்ள வந்துருச்சு. ஓகே. இதுல வந்து பார்த்தா உங்களுக்கு நெறைய ஆப்ஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. ஐ சப்மிட் அப்ளிகேஷன் பண்ண மாரி ஒரு சில ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. 4 விதமான சர்வீஸ் நீங்க வந்து பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது செகண்ட் இருக்கு பாருங்க. கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரி இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரோல்னு. ஸோ நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. நம்ம வந்து மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணி தான் பார்க்க போறோம். செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழ வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. அதுல உங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெளிவா வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்க தெளிவா செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் குடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல நேம் குடுத்துருக்காங்க. கண்டிப்பா நீங்க தமிழ்ல நேம் வந்து குடுக்குற மாரி இருக்கும். தமிழ் நேம் வரதுக்கு ஏரோ மார்க் குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஏரோ மார்க் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பார்த்தா, தமிழ்ல வந்து பார்த்தா மேடம், ஒருவேள தமிழ்ல கரெக்ட்டா வந்து டிரான்ஸ்லேட் ஆகுனா, நீங்க வேற ஒரு வெப்சைட்ல போயிட்டு உங்க நேம் கரெக்ட்டா வந்து டைப் பண்ணி பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே. அதே மாரி வந்து பார்த்தா, ஃபாதர் நேமும், ஹஸ்பண்ட் நேம்ல இங்கிலீஷ்ல மட்டும் குடுத்துருக்காங்க. தமிழ்ல வரதுக்கு அகைன் ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணா போதும். தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் வந்து ஆயிடும். ஸோ கண்டிப்பா வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோ. ஏன்னா ஃபைனல் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு எரர் வந்து ஷோ ஆகும். ஓகே. அதுக்கு அடுத்து ஆதார் நம்பர் அப்டேட் பண்றதும் இதிலே போயிட்டு உங்க ஆதார் நம்பர் வந்து குடுத்துக்கோங்க. அப்டேட் பண்ணாதவங்க. அதுக்கடுத்து மொபைல் நம்பர், மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. இந்த மொபைல் நம்பர், மெயில் ஐடி நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக வந்து குடுத்துருக்காங்கன்னா, அதாவது நோட்டிஃபிகேஷன் ஏதாச்சும் உங்களுக்கு வரும். ஸோ ஓடிடி பத்தின ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணோம்னா, இதில குடுக்குற மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடிக்கு வந்து அப்டேட் வந்து குடுப்பாங்க. ஸோ மொபைல் நம்பர், மெயில் ஐடி அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. விருப்பம் இருக்கவங்க இதில அப்டேட் பண்ணிக்கோங்க. வேணான்றவங்க இந்த ஆப்ஷன் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷனுக்காக மட்டும் தான் இந்த இடத்துல மொபைல் நம்பர், மெயில் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. அதுக்கு அடுத்து இப்ப நீங்க எந்தமான கரெக்ஷன் வந்து பண்ண போறேன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. உங்க ஓட்டர் ஐடி கார்ட்ல என்னென்ன கரெக்ஷன் வேணுமோ எல்லாமே நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ நேம் கரெக்ஷன் பார்த்தா நீங்க நேம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதேமாரி ஜெண்டர் கரெக்ஷன் பார்த்தா நீங்க ஜெண்டர வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாரி நெறைய ஆப்ஷன் உங்களுக்காக வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ரிலேஷன் நேம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நேம் ஆஃப் ரிலேட்டிவ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோ கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. நீங்க எது கரெக்ஷன் பார்த்தாலும் அதுக்கு சமமான ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் வந்து பண்ற மாரி இருக்கும். ஓகே. இப்ப நம்ம வந்து பார்த்தா மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண போறோம். ஸோ மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணா போதுமானது. ஜஸ்ட் நீங்க மொபைல் நம்பர் மட்டும் அப்டேட் பண்றதா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே நான் அப்டேட் பண்ண போறேன்னா, எல்லா ஆப்ஷனுமே நீங்க வந்து கிளிக் பண்ணி, ஸோ ஃபுல்லா நீங்க எல்லாத்தையும் வந்து அப்டேட் வந்து பண்ற மாரி இருக்கும். ஓகே. இப்போதைக்கு நான் வந்து பார்த்தா மொபைல் நம்பர் வந்து குடுத்துறேன். ஸோ மொபைல் நம்பர் குடுத்துட்டு அப்படியே கீழ வந்தா, ஸோ கடைசியா உங்களுக்கான மொபைல் நம்பர் குடுத்துருக்காங்க பாருங்க. இதில தான் நீங்க மொபைல் நம்பர் வந்து குடுக்குற மாரி இருக்கும். நீங்க எந்த மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ண போறீங்களோ, அந்த மொபைல் நம்பர் வந்து குடுத்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து கரெக்ட்டான மொபைல் நம்பர வந்து குடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழ வந்தா டிக்ளரேஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. அதில உங்களோட பிளேஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்க பிளேஸ் எது? உங்க ஊர் நேம நீங்க அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழ ஒரு கேப்ச்சா கோட் குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கேப்ச்சா கோட அப்படியே பார்த்து நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஒன்ஸ் நீங்க கேப்ச்சா கோட் வந்து டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பிரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ நீங்க குடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தா ஒன்ஸ் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த பிரிண்ட் ஆப்ஷன் குடுத்து இந்த பிடிஎஃப் நீங்க வந்து பார்த்தா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க கஸ்டமருக்கு வந்து பார்த்தா இந்த பிடிஎஃப் நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஓகே. ஒன்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தப்பா இருந்தா பேக் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஒருவேள கரெக்ட்டா இருந்தா மட்டும் நீங்க சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா வந்து சப்மிட் வந்து ஆயிடும். ஓகே. இப்ப நீங்க சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ உங்க அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சக்சஸ்ஃபுல்லா வந்து சப்மிட் வந்து ஆயிடுச்சு. உங்களுக்கான ரெஃபரன்ஸ் ஐடி வந்து குடுத்துறாங்க பாருங்க. அத நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டு அதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணதுக்கு கீழயே குடுத்துருக்காங்க பாருங்க. ட்ராக் ஸ்டேட்டஸ்ன்னு. அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்திருக்க ரெஃபரன்ஸ் ஐடிய குடுத்துட்டு, ட்ராக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். இந்த மாரி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும். ஓகே. இப்போதைக்கு அப்ளிகேஷன் சப்மிட் மட்டும் தான் வந்து பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பிஎல்ஓ கிட்ட வந்து போகும். அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஃபீல்ட் வெரிஃபிகேஷன் வருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் அக்செப்ட் அல்லது ரிஜெக்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகே. இந்த மாதிரி நீங்க ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ற மாரி இருக்கும். ஒன்ஸ் உங்களுடைய அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தா இஓடி டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. அகைன் நீங்க ஹோம் பேஜ்ல போய் ஸ்டேட்டஸ் செக் பண்ணது கீழ லாஸ்ட்டா குடுத்துருக்காங்க பாருங்க. ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ திரும்ப நீங்க பேக் போயிட்டு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. சேம் அதே ஆப்ஷன் குடுத்து நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து பார்த்தா மொபைல் நம்பர் லிங்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான இஓடிடி கார்ட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இஓடிடி கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அத பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுத்துறேன். அத பார்த்து உங்களுக்கான ஓடிடி நீங்க டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளதான் ஃபிரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சு லைக் பண்ணுங்க. அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.